ஹாய், திஸ் இஸ் மதுரை ஆல்ரவுண்டர்ஸ். இன்றைக்கி நீங்கள் ஒரு ஸ்பெஷல் வீடியோ பார்க்க போகிறீங்க. கேட்ரிங் படிச்சுட்டு ஃபாரினில் வந்து எந்த அளவுக்கு வந்து லட்சமாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த வீடியோ என்னென்னா, எனக்கு வந்து போன டாப் 5 பிரியாணி வீடியோ போட்டப்போ வந்து ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா அந்த வீடியோவை பார்த்தோன்னே எனக்கு வந்து சாப்பிடணும் போல ஆயிடுச்சு, டெம்ட் ஆக்கி விட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் ஃபோன் பண்ணி செம்ம கலாய்ச்சிட்டாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களோட கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது. அப்படி ஒரு கமெண்ட்ஸ் வரும்போது தான் ரமேஷ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு செஃப் அமெரிக்காவிலேருந்து என்னை காண்டாக்ட் பண்ணார். காண்டாக்ட் பண்ணும்போது நீ எல்லாம் என்னடா சாப்பிட்ற, நானே விதவிதமாக சமைச்சு மிரட்டி சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்னடா எண்ணியாக வராரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவரோட கொஞ்சம் நேரம் பேசினோன்னே ஃப்ரெண்டாக மாறினார். ஃப்ரெண்டுலேருந்து அப்படியே பங்காளியாக மாறி பங்காளியிலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை அளவுக்கு இப்போ வந்து பயங்கர க்ளோஸ் ஆகி அவரை மாதிரி நீங்களும் வந்து நல்லபடியாக வந்து ஃபாரினில் வந்து செட்டில் ஆகிறது எப்படி அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ரமேஷ் மாஸ்டரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சந்தோஷமாக இருக்கு. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மதுரை ஆல்ரவுண்டர்ஸ். தமிழன் செல்லும் இடமெல்லாம் சிறப்பு. தமிழன் எங்கு சென்றாலும் தன் அடையாளத்தை நிரூபித்து விடுகிறான். என்னடா இவன் திடீர்னு தமிழ்னு பேசுகிறானேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இந்த வீடியோ ரொம்பவே புதுமையானதாகவே இருக்க போகுது. வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். சொந்தங்களே, ராஜராஜ சோழன் ஆண்ட தேசம், உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெருவுடையார் கோயில் உள்ள ஊர், நம்ம தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் இப்படின்னு பல சிறப்பு பெயர்களை கொண்ட ஊர் தாங்க நம்ம தஞ்சாவூர். இப்படிப்பட்ட தஞ்சாவூரை சொந்த மண்ணாக கொண்ட நம்முடைய நண்பர் திரு ரமேஷ் அவர்கள் பல திறமைகளை பெற்றிருக்காரு. குறிப்பாக சமையற்கலையை சொல்லலாம். சமைக்காமல் சாப்பிடாம நம்மளால் ஒரு நேரம் கூட இருக்க முடியாது. சாப்பிடாம ஒரு வேலையும் செய்யவும் முடியாது. அப்பேற்பட்ட சமையற்கலையை கடவுள் கொடுத்த அருளாலையும் தமிழ்நாட்டுக்கே சோறு போடுற ஊர்லேருந்து பிறந்ததுனாலையோ என்னவோ தெரியலை, இயற்கையாகவே தன்னுடைய கைவண்ணத்தில் சமையல் செஞ்சு அசத்துறாரு நம்முடைய நண்பர். ஆமாங்க, ஒரே சமயத்தில் சிக்கன் பிரியாணியையும் வெஜ் பிரியாணியும் செஞ்சு அசத்துறாரு. இப்போ இவர் என்ன பண்ணிகிட்ருக்காருனா, அமெரிக்காவில் இருக்க இந்தியன் ஸ்பைசஸ் ஃபுட் அப்படின்ற ஹோட்டலில் மாஸ்டர் செஃப்பாக இருக்கார். இவருடைய சமையல் செய்யும் திறமையை தாங்க நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் மதுரை ஆல்ரவுண்டர்ஸ். இது நம்ம செஃப் ரமேஷோட வீட்டில் இருந்து கிளம்புறாரு. சமைக்கிறதோட அவர் எங்கேருந்து கிளம்புறாரு, அங்கே இருக்கிற ஏரியாலாம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஷெட்டில் இருந்து கிளம்புறதே வந்து போட்டிருக்காப்புல. நல்ல வேலை தூங்கி எந்திரிச்சதுலேருந்து போடாமல் விட்டார், அதுவே பெரிய விஷயம். இது அவரோட ஷெட்டில் இருந்து கிளம்புறது. அவர் ஸ்டே பண்ணியிருக்கிற வீடு. இது ஒரு சின்ன கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் ரொம்ப காஸ்ட்லியான ஏரியா. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசுன்னா ஃபஸ்ட்டு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ அவர் அவரோட வீட்டிலேருந்து கிளம்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டுருக்காரு. உண்மையிலே வழியெல்லாம் பார்க்கும்போது வந்து செம்மையாக இருக்குது. இங்கே உச்சி வெயில் மண்டே பிறந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அங்கே அமெரிக்காவில் ரொம்ப குளிராக இருக்குது. இப்போ தான் பனிக்காலம் முடிஞ்சு மழைக்காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏரியாவை பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக அந்த ரோடு அண்ட் கிராஸ் வந்து எவ்வளோ அழகாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு. உண்மையிலே என்ன தான் இந்தியான்னு நம்ம பில்டப் பண்ணாலும் யூஎஸ் தான், சான்ஸே இல்லை. செஃப் ரமேஷ் இருக்கிறது வந்து லேக் ஏரியா பக்கத்தில். செம்ம சைட் சீயிங் பிளேஸு. டெய்லி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காப்புல வாழ்க்கையை. இப்போ அவர் லேக் ஏரியாவை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்காரு. செம்ம வியூ. கண்ணாடி இருக்கிறனால வந்து நமக்கு கிளியராக தெரியல, அதனால் அவரை கண்ணாடியை இறக்க சொன்னேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். செம்மையாக நான் பார்த்தோன்னே பயங்கர இன்ஸ்பயர் ஆகிட்டேன். நீங்களும் அதை பார்த்து ரசிங்க. செஃப் கொஞ்சம் கண்ணாடியை கொஞ்சம் கீழே இறக்கி காட்டுங்க. அந்த லேக்கும் நீட்னஸும் க்ளீனிங்கும், ஐயோ நம்ம ஊருக்கு அம்மாவை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது பயங்கர டிஃப்ரென்ஸ் தெரியுது. செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே கவர்மெண்ட் தான். நம்ம ஊரில் ஊட்டி கொடைக்கானலில் மட்டும்தான் அந்த மாதிரி கோல்ட் கிரவுண்டு மாதிரி கிராஸோட பார்க்க முடியும்.
சின்ன பிள்ளைகளெல்லாம் சொல்லியிருக்காங்க வந்து ஃபாரினில் இருக்கிற ரோட்லலாம் சோத்தை போட்டு உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னது. உண்மையிலேயே இங்கே இருக்கிற ரோடை பார்க்கும்போது வந்து நம்மளே சோறை போட்டு உட்காந்து சாப்பிட்றலான்ற அளவுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்குது. ஹாய் வியூவர்ஸ், ஹாய் ஆல் தமிழ் வியூவர்ஸ். தமிழர்கள் இணைந்து நடத்தும் மதுரை ஆல்ரவுண்டர் சேனலுக்காக உங்கள் தமிழ் நண்பன் ஃப்ரம் அமெரிக்கா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்தியன் ஸ்பைஸ் ரெஸ்டாரண்ட், இந்தியன் ஸ்பைஸ் ஹவுஸ் ரெஸ்டாரண்ட் இன் மினசோட்டா வித் கிராசரி அட்டாச். இவங்கள்ட்ட இந்தியன் கிராசரியும் இருக்குது, ரெண்டும் அட்டாச்சு. நம்ம என்ன வேணாலும் இந்தியன் ஐட்டம்ஸ், வெஜிடபிள்ஸ், பருப்பு வகைகள் எல்லாமே வாங்கிக்கலாங்க. இதுதான் இந்தியன் ஸ்பைஸ் ஹவுஸ். இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இதுதான் கிச்சன். அமெரிக்காவில் இருக்கிற ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டோட கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இதெல்லாம் மீட் கட்டிங் ஏரியா. இங்கே மீட், சிக்கனு, மட்டன், ஃபிஷ்ஷு எல்லாம் இந்த ஏரியாவில் கட் பண்ணுற ஏரியா. அதுவும் இல்லாமல் இதெல்லாம் சிங்க்கு, ஸோ ஸ்டோரேஜு, இது ஐஸ் மெஷினு, இது கேஷ் கனெக்ஷனு, நம்ம ஒரு கிரைண்டரு, இதெல்லாம் கிச்சனு. இப்போ நம்ம செஃப்பு ஹைதராபாத் தம் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது கலரு, ஃபுட் கலர், லெமன் ஜூஸ், பட்டை, சின்னமன் ஸ்டிக்கு, அதாவது இங்கிலீஷில் சின்னமன் ஸ்டிக்னு சொல்லுவாங்க, பட்டை. இப்போ நம்ம செஃப் பண்ணுறது வந்து சிக்கன் பிரியாணியும் வெஜ் பிரியாணியும் பண்ணுறாரு. இது வந்து ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க. இது பேலீஃப், அதாவது பிரியாணி இலை. அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பிரியாணி இலை பார்த்துருப்பீங்க. இது சாய் ஜீரா. லைட்டாக ஆயிலு, ஏன்னா அது அடியில் பிடிக்காமல் இருக்கும் இந்த ஆயில் ஊற்றினா, அதனால லைட்டாக ஆயில் ஊற்றணும். ஃப்ரைடு ஆனியனை வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். அது போடுறாரு நம்ம செஃப்பு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு அரைச்சது, இஞ்சி பூண்டு விழுதுன்னு சொல்லுவோம் நம்ம, அரைச்சி அது ஒரு 16 ounces. யோகட்டு, தயிர் 3 கப்பு, अभी दही डाल रहा है செஃப். பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு உரிச்சிட்டு கட் பண்ணி க்யூப்ஸாக அதை போடுறாரு. இது வெஜிடபிள் பிரியாணிக்கு, இது வந்து சிக்கன் பிரியாணிக்கு. ஸோ வெஜிடபிள் பீஸ் அண்ட் கேரட்டு, க்ரீன் பீஸும் கேரட்டும், பச்சை பட்டாணி, கேரட்டு போட்டிருக்காரு செஃப். காலிஃப்ளவர் போட்டிருக்காரு. கொஞ்சம் தண்ணி ஊற்றினாரு, ஏன்னா அடியில் பிடிக்காமல் இருக்கும், வெஜிடபிளும் குக் ஆகணும்ல. இது பிரியாணி மசாலா, நம்ம இந்தியாவிலேருந்து வருது. பாம்பே பிரியாணி மசாலா, சான் பிராண்ட் மசாலா, பாம்பே பிரியாணி மசாலா. அதில் ஒரு பாக்கெட் போடுறாரு, இதில் ஒரு பாக்கெட்டு. வெஜிடபிள் பிரியாணி. இப்போ அது சிக்கன் பிரியாணி, செஃப் சிக்கன் போடுறாரு. லெக் வாட்டர். இது ஹோம்மேடு மசாலா, பிரியாணி மசாலா. இதில் ஒரு கை போட்டிருக்காரு, இதில் ஒரு கை போட்டிருக்காரு. சால்ட் போட்டாரு. சில்லி பவுடர் 1.5 கை, க்ரீன் சில்லி பவுடர் 1.5 கை, ஹனி, பியூர் ஹனி,
ஒரு 2 டேபிள் ஸ்பூனு ஒரு இதுக்கு. செஃப் பன்னீர் எடுத்துகிட்டு வந்துட்டார். இதுதான் பன்னீர். இந்த பன்னீர் க்யூப்ஸ் அதில் போடுறாரு பிரியாணியில், வெஜ் பிரியாணியில். சூப்பர். மேலே போடணும். இது அதோட மிக்ஸ் பண்ணக்கூடாது. மிக்ஸ் பண்ணால் அடியில் போட்டால் இது என்ன ஆகும்னா சீஸ் ப்ராடக்ட்ன்றதுனால உள்ளே பேர்ன் ஆகிடும் அடியில். அதனால் அவர் மேலே போடுறாரு. அடியில் தண்ணி பாட்டத்தில் வெஜிடபிள் இருக்கிறதுனால இது பேர்ன் ஆகாது, நல்லா சாஃப்ட் ஆகிடும். நம்ம வெஜிடபிள் பிரியாணியில் இது போடுவோம் இல்லையா, மீல் கொரின்னு சொல்லிட்டு, அந்த சோயாபீன் சங்க்கு, அந்த அதுக்கு பதிலாக இவர் பன்னீர் போட்டிருக்காரு. இப்போது ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. செஃப் ரைஸை போடுறாரு பிரியாணியில். சிக்கனு, இது சிக்கன் பிரியாணி. இது நெக்ஸ்ட் லேயர் ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு ரைஸு. எல்லாம் ஃபுல்லாக குக்கான ரைஸு. ரைஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். பாஸ்மதி ரைஸ், செஃப் சீக்ரெட் பாஸ்மதி ரைஸ். இதுவும் இந்தியாவிலேருந்து தான் வருது. செஃப் கீ போடுறாரு மேலே, நெய், ஹோம்மேட் கீ. ரைஸை நல்லா லெவல் பண்ணிட்டாரு ஒரே மட்டமாக. கீ போட்டார். அப்புறம் ஃபுட் கலர், எக் ஷேட் எல்லோ, ஃபுட் கலரு, ஷேஃப்ரன் எல்லோ கலர் போட்டார். இப்போ தம் போடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. கவர் பண்ணிட்டாரு. கவர் பண்ணி இப்போது அதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்காரு. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 to 20 minutes ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும். அதுக்கப்புறம் பிரியாணி ரெடி டு கோ. ஒன்ஸ் இட் ரைட். ஓகே, இப்போது பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ண போகிறோம். வாவ், பாருங்கள் எப்படி சூப்பர் ஸ்மெல். பிரியாணி ரெடி. ஓப்பன் பண்ணியாச்சு. இது சிக்கன் பிரியாணி, இது வெஜ் பிரியாணி. வாவ், ஒரு ஆர்டருக்கு 8 to 9 பீசஸ் போட்டுட்டு அது மேலே ரைஸு, slice onion, eggs, lemon rich. ஓகே, நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மெயினாக போட்டதுக்கு காரணமாக நம்ம ஊரில் கேட்ரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எப்படி எந்த வேலை போய் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோவே நான் ஸ்பெஷலாக போட்டது. சும்மா தைரியமாக உங்களோட கமெண்ட்ஸை ஃபுல்லும் வந்து இங்கே கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் செஃப் ரமேஷ்ட உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவார். பிகாஸ் அவன் என் நண்பன், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவான். நான் இது அவர்கிட்ட பெர்மிஷன் கூட வாங்கலை, ஆனால் கண்டிப்பாக அவன் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. கேட்ரிங் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் இதில் யாராவது ரிலேட்டிவ் இருந்தாலோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலோ இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. இன்னும் விதவிதமான ஐட்டம் அமெரிக்காவில் ஸ்பெஷலாக எப்படியெல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை பொறுத்து தான் வந்து எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா வந்து வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆனவங்களோட வீடியோவை போட முடியும். அன்டில் அனதர் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் மதுரை ஆல்ரவுண்டர். பாய்.